மீராவை ஏமாத்தி யார் அந்த 4 பேர் கொன்னாங்களோ அவங்களெல்லாம் பழி வாங்குறதுக்காக காளி அப்படிங்கிற ஒரு உடம்பை வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி அந்த கேங்லேருந்து ஒரு பையனை தூக்கிட்டு போயிட்டா அப்படி சொல்லி போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். பேலன்ஸ் இருக்க 3 பேர் அல்லா கோயில் இருக்க ஒரு பாயை போய் பார்க்குறப்ப அவர் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் இவங்க கெஞ்சினதுனால ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அந்த தூக்கிட்டு போன பையனை காட்டுறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்தையும் இங்கே தூக்கிட்டு வராமல் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி அந்த பேய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கு. அடுத்த நாள் பாய் கூப்பிட்டு ஒரு ஏரிக்கு வர சொல்றாரு. அப்போ எங்க இருக்கீங்க பாய் அப்படி சொல்லி கேட்டா ஒரு ப்ளூ கலர் வேன் இருக்குல்ல அதை போய் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லி சொன்னதும் உள்ள யாருடா அப்படி சொல்லி பார்த்தா மீரா தான். இதெல்லாமே பிளான் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் இதுதான் வர வச்சிருக்கும். இங்கிருந்து இதை பார்த்ததும் 2 பேரும் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீராவும் ஓடி போய் எப்படியோ அதுல ஒருத்தனை பிடிச்சி அவளோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறா. இன்னொருத்தன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். அங்கிருந்து டேரக்டா 2 பேரும் அந்த பாய் கிட்ட போய் கெஞ்சுறானுங்க. இதுக்கு மேல உங்க 2 பேர்த்தையும் சாக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாய் என்ன பண்றாரு அப்படின்னா மீராவை எந்த இடத்துல இவனுங்க எல்லாம் பார்த்தாங்களோ அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மீராவும் அந்த இடத்துல அவனுங்க எப்படி 2 பேரும் காணாம போனாங்களோ அதே மாதிரி இவனுங்களும் காணாம போவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு வந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இனிமேல் உங்களை அல்லாதான் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.